தாறுமாறா போய் கொண்டிருந்தோம். வழி தராம திசை திசையா அலைந்து கொண்டிருந்தோம். எந்த வழியில போனா நல்லது கிடைக்கும், எந்த வழியில போனா நிம்மதி கிடைக்கும், எந்த வழியில போனா சமாதானம் கிடைக்கும், எந்த வழியில போனா சந்தோஷம் கிடைக்கும் என்று நாங்கள் அழிந்து திரிந்த ஒரு நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னார். எங்களை அந்த அழிவில் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்தார். இன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள், இங்க இருக்கிற நடுத்தர வயது உள்ளவர்கள் பாவத்தில் இருப்பீர்களானால், போத பழக்கத்தில் அடிமையா இருப்பீர்களானால், குடும்ப சாப கட்டில அடிமையா இருப்பீர்களானால், விடுதலை கிடைக்காம போராடி கொண்டிருப்பீர்களானால், நிம்மதி இல்லாம வருத்தத்தோட பாரத்தோட இருப்பீர்களானால், வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோருமே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னைக்கு வருத்தத்தில் இருக்கிறீர்களா, பாரத்தில் இருக்கிறீர்களா, குடும்ப சாபத்தில் இருக்கிறீங்களா, விடுதலை இல்லாம இருக்கிறீங்களா, கண்ணீரோட இருக்கிறீங்களா, கவலையோட இருக்கிறீங்களா, துக்கத்தோட இருக்கிறீங்களா, வேதனையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட இயேசுவை தான் இந்த மத்தியிலே நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், அவர் நித்திய வாசலை நமக்காக திறக்கிறவர். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் உங்க வாழ்க்கையை மாத்துகிறவர். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த இயேசு சும்மா சாதாரணமானவர்கள் அல்ல, அங்க ஒரு சாபத்தை, உங்க சாபத்தை அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாங்கள் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொல்லி பாருங்கள், உங்க வீட்டில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறும். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்க வீட்டில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடையும். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்க கண்ணீர் எல்லாம் மாறும். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்க வேதனைகள் எல்லாம் மாறும். ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அப்படிதான் இருந்தோம். நல்ல வழி எதுன்னு தெரியாது. இன்னைக்கு நல்ல வழியில ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சமாதான பாதையில எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நித்திய ஜீவ பாதையில எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில எங்களை சந்தோஷமா வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணுமா? அந்த நிம்மதியை நீங்க அனுபவிக்கணுமா? அந்த ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டுமே கூடும். மனிதனால கூடாது, ஆனா தேவனால எல்லாம் கூடும். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், வருத்தமா, பாரமா, மன கஷ்டமா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எங்களை அவர்தான் விடுவித்தார். ஏனென்றால் இனி காலம் செல்லாது, இனி வரப்போகிற காலங்கள் எல்லாம் கொடிதாதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு சில நாளைக்கு முன்பே நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீர்கள், ஏற்கனவே கொள்ளை நோய் என்று ஒன்று வந்தது, ஏற்கனவே பல நோய்கள் வந்தது. இன்றைக்கு இன்னும் இந்த குரங்கின்மை என்ற ஒரு நோய் தேசத்தில் வரப்போகுதாம். இதுல இருந்து தப்பிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லை. வரப்போகிற கொள்ளை நோய்களுக்கு நம்ம தப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் அந்த அழிவிலிருந்து உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த அழிவிலிருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் மட்டுமே முடியும், மனுஷனால முடியாது. மனுஷன் நம்மளோட கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும், மனுஷன் கொஞ்ச நேரம் ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவராகிய இயேசு சதா காலங்களிலும் நம்மளோட கூட இருப்பார், நமக்கு ஆறுதலா இருப்பார். வரப்போகிற பயங்கரமான கொடித நாட்களுக்கு நம்மளை தப்பிவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்க பாவங்களை மன்னிப்பார். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு
ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்காம, உங்க பேச்சை மதிக்காம வீணான வழியிலே போய் கொண்டிருக்கிறாங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் பொல்லாத பழக்கத்தில் போய் கொண்டிருக்கிறாங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் எனக்கு என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறது, இதுல இருந்து யார் விடுதலை கொடுக்க முடியும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? இதோ நாங்கள் அறிவிக்கிற இயேசுவால முடியும். நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசுவால மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய சாபத்தை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய பொல்லாத பழக்கத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை, மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. மனுஷனுக்கு அந்த அதிகாரம் இல்ல, இயேசுவுக்கே அந்த அதிகாரம் உண்டு. தன் பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கே அதிகாரம் உண்டு. தன் சாபங்களை மாற்ற இயேசுவுக்கே அதிகாரம் உண்டு. உனக்கு சமாதானம் கொடுக்க இயேசுவுக்கே அதிகாரம் உண்டு. உனக்கு நிம்மதி கொடுக்க இயேசுவுக்கே அதிகாரம் உண்டு. ஒரு மனுஷனால உனக்கு நிம்மதி கொடுக்க முடியாது. சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள். இது காலம் செல்லாது, கொடிதான காலம். ஒவ்வொரு காலங்களும் வரப்போகிற காலங்கள் மிக மோசமா இருக்கும். இனி பூமியை நோக்கி என்னென்னலாம் வரப்போகுது என்று தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வேதத்திலே சகரியா என்ற புஸ்தகத்திலே வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படி அந்த ஒலிவ மலையில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே ஒலிவ மலையில வந்து அவர் இறங்குவாராம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு போனவர் அல்ல, இதோ அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், திருடன் வருகிறது போல நான் வருவேன், ஒவ்வொருவனும் செய்கிற அக்கிரமங்களுக்காக அவனுடைய கிரியைகள் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இது காலம், அப்படிப்பட்ட காலம். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் வேண்டுமானால் மனம் திரும்புங்கள். நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் மனம் திரும்புங்கள். சமாதானத்தை அடைய வேண்டுமானால் மனம் திரும்புங்கள். சந்தோஷம் வேண்டுமானால் மனம் திரும்புங்கள். உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் மனம் திரும்புங்கள். நல்ல வழியில நீங்க நடக்க வேண்டுமானால் மனம் திரும்புங்கள். இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே எங்க பார்த்தாலும் மரண ஓலைகள். ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை என் தேவன் நியமித்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை என் இயேசு அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கு. ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி 80 என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே 25 வயசுலயே ஒரு மனிதனுக்கு மரணம் வருது. இந்த கடைசி காலத்திலே 30 வயசுலயே ஒரு மனிதனுக்கு மரணம் வருது. ஏன் இப்படிப்பட்ட மரணம் வருது? கொஞ்சமாவது நாம சிந்தித்திருக்கிறோமா? ஏன் 18 வயசுலயே ஒரு வாலிபன் சாவுறா? ஏன் 20 வயசுலயே ஒரு வாலிபன் சாவுறா? ஏன் 30 வயசுலயே ஒரு வாலிபன் சாவுறா? ஏன் 40 வயசுலயே ஒரு வாலிபன் சாவுறா? கொஞ்சமாவது சிந்தித்திருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் இருந்தா இன்றைக்கு மரித்தாலும் நாம் பரதேசில அவரோட கூட சஞ்சரிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நடக்கிறது? எங்க பார்த்தாலும் மரணங்கள், எங்க பார்த்தாலும் சாவு அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஜனங்களே, இது கடைசி காலம். இயேசு வருவது உண்மை, இயேசு மரித்தது உண்மை, இயேசு மீண்டும் வரப்போவது உண்மை. இது சத்தியம்.